நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் VRA எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ஒரு 5.1 ஆம்பிளிஃபையரில் சரவுண்டு வந்து எப்படி வேலை செய்யுது, அதாவது ஒவ்வொரு பாட்டுக்கும் ஏற்ற மாதிரி சரவுண்டு வந்து எப்படி மாறுது அப்படிங்க பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஏன் அப்படின்னா முழுக்க இது வந்து நம்ம கஸ்டமருக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் நான் வந்து சொல்கிறேன். ஏன் அப்படின்னா சரவுண்டுனா வெறும் மியூசிக் மட்டும் வந்தால் தான் அது சரவுண்டு அப்படின்ட்டு தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு பாட்டு சரவுண்டு அப்படின்னா எல்லாமே கலந்த மாதிரி தான் வரும். அந்த பாட்டோட ரெக்கார்டிங்க்கு எப்படி பண்ணிக்கிறாங்களோ அதுதான் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ ஃபுல்லுமே வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் வந்து சரவுண்ட்னா ஃபஸ்ட்டு என்ன, அது எப்படி எல்லா ஆம்பிளிஃபையர்லையும் வேலை செய்யுது, எல்லா ஆம்பிளிஃபையர்லையும் இப்படி தான் வேலை செய்யுமா அப்படிங்கிறத பல தகவல் வந்து நம்மளையுமே இதை நான் சொல்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நாம் வந்து ரெடி பண்ணியிருக்கிற ஆம்பிளிஃபையர். இது இந்த ப்ராஜெக்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ராஜ் ஆடியோஸோட ஃபுல் ப்ராஜெக்ட் செக்ஷன் நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து ஒரு சாங்ஸ் வந்து நான் ப்ளே பண்ணுறேன். இந்த பாட்டுக்கு வந்து சரவுண்ட் எப்படி வருதுன்னு பாருங்கள். இது வந்து சென்ட்ரு, இது ஃப்ரெண்டு, சாரி இது வந்து சரவுண்டு, இது சென்ட்ரு, இது வந்து ஃப்ரெண்டு வால்யூமு. இது ஃப்ரெண்டு. இப்போ சரவுண்ட் வைக்கிறேன். என்று தினமும் முல்லை. இந்த பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சரவுண்டில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வந்து ஃபுல்லாக வெறும் மியூசிக் மட்டுமே உங்களுக்கு வருது. ஓகேங்களா? அப்போ இது வந்து சூப்பரான ஆம்பிளிஃபையரு, சூப்பரான ப்ரோலாஜிக்கு. இப்போ நான் அடுத்து ஒரு சாங்ஸ் ப்ளே பண்ணுறேன். அந்த பாட்டுக்கு இதே ஆம்பு இதே ப்ரோலாஜிக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் ரியர் மட்டும், அதாவது சரவுண்ட் மட்டும் தான் பாடுது. இந்த பாட்டில் பாருங்கள் மியூசிக் ப்ளஸ் வந்து அந்த வாய்ஸும் எக்கோ மோடில் வரும். இந்த பாட்டில் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த பாட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேல் வாய்ஸ் வந்து அந்த ஃபீமேல் வாய்ஸ் வந்து பாடும்போது வந்து எக்கோ மோடில் வரும். மியூசிக்கெலாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக சரவுண்டில் வரும். அதேமாதிரி அந்த கோரஸ் வரும்போது வந்து உங்களுக்கு நல்லா சரவுண்டில் வந்து கணீர்ன்ற அந்த கோரஸ் அப்படியே வந்து சரவுண்டில் வரும். ஓகேங்களா? ஆனால் உங்கள் கணக்குப்படி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நல்ல சரவுண்டு கிடையாது. ஏன்னா இதில் வெறும் மியூசிக் மட்டும் வரல, வாய்ஸ் எக்கோவில் வருது. போன பாட்டுக்கு வந்து நல்லா சரவுண்டு வந்த இதே ஆம்பிளிஃபையர் தான் இந்த பாட்டுக்கு சரவுண்டு வரல. உடனே இது வந்து ஆம்பிளிஃபையர் சரியில்லை அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. இந்த பாட்டுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இப்படி தான் வரும். அதாவது சரவுண்டுங்கிறது என்ன அப்படின்னா ஆடியோ டிஃப்ரென்ஸ் தான் நம்ம சரவுண்டாக எடுக்கிறோம். அதாவது ரைட்டு லெஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து எந்த ஆடியோ வந்து ரைட்டு லெஃப்ட்டுக்கும் காமனாக இருக்குதோ அந்த ஆடியோ வந்து டெலீட் ஆகிட்டு, அதாவது மைனஸ் ஆகிட்டு 2 ஆடியோக்குள்ளே டிஃப்ரெண்ட் சவுண்டு மட்டும்தான் வந்து உங்களுக்கு சரவுண்டில் வரும். ஓகேங்களா? அது வந்து வாய்ஸாக இருக்கலாம், மியூசிக்காக இருக்கலாம், இந்த எக்கோ சவுண்டாக இருக்கலாம். எந்த ஆடியோ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அந்த ஆடியோ அப்படியே சரவுண்டில் வரும். உங்களுக்கு வெறும் மியூசிக் மட்டுமே தான் சரவுண்டில் வரும்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இந்த பாட்டோட ரெக்கார்டிங் எப்படி பண்ணிக்கிறாங்களோ உங்களுக்கு அந்த சைடு அந்த இளையராஜா பாட்டெலாம் எடுத்திங்கன்னா
வாய்ஸ் வந்து சென்டரில் பாடுற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம தலை நடுவில் ஹெட்செட் வச்சு கேட்கும்போது தலை நடுவில் பாடுற மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது அது என்னென்னா ரைட்டு லெஃப்ட்டு ரெண்டுலேயுமே வந்து காமனாக அந்த வாய்ஸ் பாடிட்டு இருக்கும். மியூசிக் மட்டும் லெஃப்ட்டில் ரைட்லேயும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக மியூசிக் கிடைக்கும். அதனால் வந்து இளையராஜா சாங்ஸ்லாம் நீங்கள் இப்போ கேட்கும்போது வந்து சரௌண்டில் வந்து வெறும் மியூசிக் மட்டும் வர மாதிரியே இருக்கும். ஆனால் அதே இளையராஜா பாட்டு தான் வந்து இப்போ நான் போட்ட பாட்டும். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்கோ மோடில் வந்து பண்ணியிருப்பாப்புல. அப்படிங்கும்போது அந்த எக்கோ சவுண்டு கண்டிப்பாக பின்னாடி சரௌண்டில் வரும். அந்த வாய்ஸ் தான் வரும். இது வந்து ஆம்பிளிஃபையர் ஃபால்ட்டு கிடையாது, ப்ரோலாஜிக் ஃபால்ட்டு கிடையாது. சாங்ஸோட ரெக்கார்டிங் இப்படி தான் இருக்கும். அடுத்து வந்து ஒரு பாட்டு போடுறேன். அந்த பாட்டில் பாருங்கள், அதையும் பார்த்துட்டு சரௌண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்களே புரிஞ்சுக்குங்க. இப்போ ஒரு பாட்டு வந்து அதுவும் இல்லைன்னா வாய்ஸ் அதிகமாக வரும், மியூசிக் வந்து அப்படியே வந்து குறைஞ்சிரும். இதே ஃப்ரண்ட் ரைட் லெஃப்டில் பாருங்கள், மியூசிக் வந்து உங்களுக்கு நல்லா வரும். ஏன் அப்படின்னா இதில் டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸ் தான் டிஃப்ரென்ஸ். அதாவது ரைட் லெஃப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் அந்த வாய்ஸ் வந்து அப்படியே சரௌண்டில் வந்துருச்சு. அந்த காமனான மியூசிக் எல்லாமே வந்து மைனஸ் ஆகிட்டு டிஃப்ரெண்டான மியூசிக் மட்டும் தான் உங்களுக்கு சரௌண்டில் வருது. ஓகேங்களா? சரௌண்டில் சாஃப்டாக வர மாதிரி இருக்கா? இதில் பாருங்கள் பேஸோட மிக்ஸ் ஆகி வருது. அப்போ அந்த டிஃப்ரெண்டான சவுண்டை மட்டும் தான் உங்களுக்கு பின்னாடி சரௌண்டில் வருது. ஓகேங்களா? இதுதான் வந்து 5.1 சரௌண்ட் வந்து இந்த ஆம்பிளிஃபையர்னு இல்லை, நீங்கள் எந்த ப்ரோலாஜிக் போட்டு பண்ணாலுமே வந்து இந்த பாட்டுக்கெல்லாம் வந்து இப்படி தான் வரும். ஓகேங்களா? சரி, அடுத்து ஒரு புது பாட்டு ஒன்று போடுறேன், அந்த பாட்டையும் கேளுங்க. இப்போ நான் வந்து ஒரு புது பாட்டு வந்து ப்ளே பண்ணியிருக்கேன். இந்த பாட்டுக்கு சரௌண்ட் எப்படி வருதுன்னு பாருங்கள். இது ஃப்ரெண்டு இப்போ சரௌண்ட் வைக்கிறேன். இப்போ இந்த பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சரௌண்டில் வந்து வாய்ஸ் வந்து கொஞ்சம் கூட வரல. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா வந்திருக்கும். அதாவது ஒரே ஆம்பிளிஃபையர் தான், அதே ப்ரோலாஜிக் தான். ஆனால் ஒவ்வொரு பாட்டுக்கு சரௌண்டு வந்து எப்படி மாறுது அப்படின்னு நீங்களே புரிஞ்சிருப்பீங்க. நான் இந்த வீடியோ எதுக்காக போடுறேன் அப்படின்னா யாரையும் குறை சொல்கிறதுக்காகவோ இல்லை, ஒரு உண்மையை சொல்கிறதுக்காக தான். அதாவது எனக்கு கால் பண்ணுறவங்க எல்லோரும் வந்து எப்படி கேட்குறாங்க அப்படின்னா சரௌண்டில் வந்து எனக்கு வாய்ஸே வரக்கூடாது, வெறும் மியூசிக் மட்டுமே வரணும், அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி எனக்கு வந்து ரெடி பண்ண தெரியல. ஓகேங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு யார் ரெடி பண்ணுறாங்களோ நீங்கள் அவங்ககிட்டே கொடுத்து பண்ணிக்கலாம். என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சிலரை சொல்லிவிட்டு அவங்க பாருங்கள், அவங்க போட்டுக்கு ஆடியோ டெஸ்டிங் பாருங்கள், அதில் வந்து சரௌண்டில் வந்து வாய்ஸே வரல அப்படிங்கிறாங்க. நீங்கள் அப்படி வாய்ஸே வரல அப்படின்னா நீங்கள் அந்த பாட்டை மட்டும் தான் கேட்டு உட்காந்துருக்கணும் அந்த ஆம்பிளிஃபையரில். வேறு பாட்டை வந்து நீங்கள் கேட்கக்கூடாது. வேறு பாட்டு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வாய்ஸ் வரும். நீங்கள் வந்து சரௌண்டில் வாய்ஸே வராத மாதிரி ஒரு 10-15 பாட்டை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சுற்றி அந்த பாட்டே கேட்டுருங்க. அப்படியே கேட்டிங்க அப்படின்னா இந்த ஆம்பிளிஃபையரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரௌண்டில் வாய்ஸே வராமல் தான் பாடும். இதுவே வந்து ஒரு சூப்பரான ஆம்பிளிஃபையர் தான். ஓகேங்களா? இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு அவேர்னஸ்க்காக தான். சரௌண்டுங்கிறது ஆடியோ டிஃப்ரென்ஸ் தான். ஓகேங்களா? ரைட் லெஃப்ட்டில் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கோ அது அப்படியே சரௌண்டில் வரும். இதுதான் வந்து ஒரு 5.1ஓட பிரின்சிபிளே பார்த்தீங்கன்னா இது தான். அதனால் வந்து புரிஞ்சுக்குங்க, கஸ்டமராக நீங்கள் வந்து புரிஞ்சுக்குங்க. சரௌண்டுங்கிறது வந்து சும்மா ஒரு மியூசிக் மட்டும் வந்தாலே அதுதான் சூப்பரான சரௌண்டுன்னு கிடையாது. சாங்ஸ் எப்படி ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு சரௌண்டு வந்து பிரிஞ்சு வரும். இது ப்ரோலாஜிக்கோட ஃபால்ட்டோ இல்லை ஆம்பிளிஃபையரோட ஃபால்ட்டோ இல்லை டெக்னீஷியனோட ஃபால்ட்டோ கிடையாது. டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷனே இது தான். ஓகேங்களா? இதை புரிஞ்சுட்டு வந்து நீங்கள் என்கிட்ட சொன்னாலும் சரி, மற்ற டெக்னீஷியனில் போய் சொன்னாலும் சரி, நீங்கள் வந்து அந்த ஆடியோ டிஃப்ரெண்ட் வந்து போட்டு பாருங்கள். கொஞ்சம் சாங்ஸ் கேட்கும்போது அந்த சரௌண்டு ஃபீலிங் வந்து புரியும். அது வாய்ஸ் வருதோ இல்லை மியூசிக் வருதோ, மொத்தத்தில் ஒரு டிஃப்ரெண்டான சவுண்டு சரௌண்ட் உங்களுக்கு வரும். அப்படி வந்தால் தான் அது உண்மையான ஆம்பிளிஃபையர். சும்மா வெறும் மியூசிக் மட்டுமே வருது அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு 4-5 பாட்டை தவிர வேறு எந்த பாட்டுமே வந்து நீங்கள் கேட்க வேணாம். அந்த 4-5 பாட்டையே போட்டு கேட்டுருக்கேன். மற்ற பாட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் வரும். நீங்கள் எப்பேற்பட்ட காசு கொடுத்து எப்பேற்பட்ட ஆம்பிளிஃபையர் பண்ணாலும்
எந்த ப்ராலஜிக் போட்டாலும் உங்களுக்கு இப்படி தான் வரும். நீங்கள் நம்பர் 1 நினைக்கிற எந்த ப்ராஜெக்ட் போட்டாலுமே வந்து ஒரு சில பாட்டில் வந்து இந்த மாதிரி தான் சரவுண்டு வரும். ப்ராலஜிக்கு ஏற்ற மாதிரி ஆடியோவோட கிளாரிட்டி மாறுமே ஒழிய பேசிக் பிரின்சிபல் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து சேம் தான். இதே மாதிரி தான் உங்களுக்கு ஆடியோ வரும், புரிஞ்சுக்குங்க.